வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பசுமை வழி சாலையில் சந்தித்து பேசினார் பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள். சென்னை பசுமை வழி சாலையில் உள்ள இல்லத்தில் எடப்பாடி பழனிசாமியை தற்பொழுது பாஜகவின் தலைவர் சந்தித்து பேசியிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. நயினார் நாகேந்திரன் அவர்கள் டெல்லி செல்ல உள்ள நிலையில் அதற்கு முன்பாக அதிமுகவின் பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டம் நடத்தி முடித்திருக்கிறார். நேற்று அஇஅதிமுகவின் பொதுக்குழு கூட்டமானது வானகரத்தில் இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபத்தில் நடந்து முடிந்திருக்கிறது. இதில் அஇஅதிமுக ஒருங்கிணைப்பு சாத்தியமா என்று எதிர்பார்த்த நிலையில் தற்பொழுது தேர்தலுக்கான ஒரு முக்கிய பொதுக்குழுவாக நேற்று நடந்து முடிந்திருக்கிறது. தேர்தலுக்கு அனைத்து நிர்வாகிகளும் பார்த்தோம்னால் கடுமையாக உழைக்க வேண்டும். மீண்டும் 2026 அஇஅதிமுக ஆட்சி அமைக்கும் என்றும் இந்த பொதுக்குழுவில் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நேற்று நிறைவேற்றப்பட்ட 16 தீர்மானங்களில் 13 தீர்மானங்கள் திமுக அரசையும் கண்டித்து நிறைவேற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் பாஜகவின் தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தற்பொழுது இபிஎஸ் அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு அண்ணாமலை அவர்களும் டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்து பேசியிருந்த நிலையில் தற்பொழுது நயினார் நாகேந்திரன் அவர்களும் இபிஎஸ் அவர்களுடன் சந்தித்தது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த சந்திப்பின் பொழுது தொகுதி பங்கீடு, அதே போன்று வரக்கூடிய தேர்தலில் பணியாற்ற வேண்டும் என்பது குறித்து பேசப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதே போல் ஓபிஎஸ், டிடிவி தினகரன் உள்ளிட்ட இருவரும் கூட்டணியில் இணைவார்கள் என்று எதிர்பார்க்கக்கூடிய நிலையில் அது குறித்தும் ஏதேனும் பேசப்பட்டதா என்பது தெரிய வரவில்லை. ஆனாலுமே கூட அது குறித்தும் இதில் மறைமுகமாக பேசியிருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, ஜே.பி. நட்டா உள்ளிட்ட தலைவர்களை டெல்லி சென்று நயினார் நாகேந்திரன் அவர்கள் சந்திக்க இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. டெல்லி சென்று வந்ததற்கு பின்பு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தரப்பில் ஒரு முக்கிய பத்திரிகையாளர் சந்திப்பும் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அஇஅதிமுக தற்பொழுது விருப்ப மனு வாங்க அந்த தேதியை அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் விரைவில் பாஜக சார்பிலும் விருப்ப மனு வாங்குவது குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.